ஓசூரில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இப்தர் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி. 2026 தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். மாநில தலைவர் முகமது அரிப் பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவின் சார்பில் ரமலான் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் அவர்களின் வழிகாட்டுதலின்படி காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் ஷாதிகான் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சி சிறுபான்மை பிரிவு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் ஜே அக்பர் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கத்தையும் அன்பு மற்றும் சகோதரத்துவம் வலியுறுத்தும் விதமாக இந்து மற்றும் கிறிஸ்துவ மத குருமார்களும் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது அரிப் பங்கேற்று ரமலான் இப்தார் நோன்பு குறித்து பேசினார். மேலும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சாதி மத பேதமின்றி அனைத்து மதத்தினரும் சகோதரர்களாக இணைந்து இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வருவதாகவும் அவர் பேசினார். தொடர்ந்து இஸ்லாமிய மத தலைமை குரு துவ தொழுகை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் நோன்பு கஞ்சி பழங்கள் உள்ளிட்டவற்றை அருந்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் திருமதி இந்திராணி, திருமதி பாக்கியலட்சுமி, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் பிரவீன்குமார், ஆர்சி சர்ச் பாதர் நந்தகுமார், ஷாதிக் பாஷா, அக்பர், ஷமீர் உட்பட 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது அரிப், நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களின் வாக்கு மிக முக்கிய பங்கு வசிக்கும். இந்த வாக்குகள் அனைத்தும் சிந்தாமல் சிதறாமல் காங்கிரஸ் அங்கம் வகிக்கின்ற திமுக கூட்டணிக்கு கிடைப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை பிரிவு கடந்த ஒரு மாத காலமாக சிறுபான்மை மக்களை ஒன்றிணைப்போம், 2026 தேர்தலில் வெல்வோம் என்ற முழக்கத்தை முன்னெடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த இப்தார் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. மேலும் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை எப்படியாவது சிதறடித்து அதன் மூலம் மதவாத சக்திகள் தமிழகத்தில் நுழைந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு ஒருபோதும் அனுமதிக்காது. எனவே தேர்தலில் இந்த முழக்கத்தை முன்னெடுத்து சிறுபான்மை மக்களின் வாக்குகளை ஒன்றிணைக்க பாடுபடுவோம். எங்கள் கூட்டணி மிக சிறப்பானதொரு வெற்றியை பெறும். மீண்டும் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி ஏற்பார். மாபெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என அவர் தெரிவித்தார். பேட்டி முகமது அரிப், மாநில தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை பிரிவு என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மை துறை சார்பாக இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது அன்பின் செய்தியாய், சகோதரத்துவத்தின் செய்தியாய், உலக அமைதிக்காய் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடந்துள்ளது. மேலும் நடைபெற போகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மை மக்களின் வாக்கு என்பது முக்கியமான ஒரு பங்கு வகிக்கப் போகின்றது. அந்த வாக்குகள் காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கின்ற திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை கடந்த ஒரு மாத காலமாக சிறுபான்மை மக்களை ஒன்றிணைப்போம், 2026 தேர்தலை வெல்வோம் என்ற முழக்கத்தோடு பல்வேறு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடந்துள்ளது. மேலும் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை எப்படியாவது சிதறடித்து அதன் மூலம் மதவாத சக்திகள் தமிழகத்திலே நுழைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை காங்கிரஸ் சிறுபான்மை துறை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இதுபோன்ற தொடர்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். தேர்தலிலும் இந்த முழக்கத்தை முன்னெடுத்து சிறுபான்மை மக்களின் வாக்குகளை ஒன்றிணைக்க நாங்கள் பாடுபடுவோம். எங்களோட கூட்டணி சிறப்பான ஒரு வெற்றி பெறும். மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்பார். மாபெரும் வெற்றியை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.